வெளியில கார்டனுக்கு தண்ணி அடிச்சாலும் அடிச்சிட்டு இருப்பாங்க. சரி பார்த்து சொல்லு, நான் வெயிட் பண்றேன். சரிங்க ஐயா, லைன்ல இருங்க. ஐயா, அவங்க வெளியில இல்ல. வெளியில இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு அவங்க வேலைக்கு வரல, அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா, கமலமா இருக்காங்க. இருக்காங்களா? ஆமாங்க ஐயா. கொஞ்சம் இருங்க, நான் உங்ககிட்ட போய் போன் கொடுக்குறேன். இல்ல வேணாம் வேணாம் வேணாம், போன் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இங்க ருத்ராமா வந்துட்டாங்க. நான் இப்ப வீட்டுக்கு தான் வரேன். வந்து நேர்ல அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நான் போன் பண்ணதா எதுவும் அவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாம். சரிங்க ஐயா. அவ அங்க இருக்கான்னா கமலாவும் இல்ல. அது சரி, ருத்ராமா யாரை பார்க்க வந்தா நமக்கு என்ன? கன்ஃபார்ம்டா கமலாவை மட்டும் பார்க்க வரல, அது தெரிஞ்சு போச்சு. இது தெரியாம நாம டென்ஷன் ஆயிட்டோம். என்ன தூக்கம் வரலையா? மா சொல்லுமா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஒன்னும் இல்லம்மா, ஒரு கெட்ட கனவு. அது நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயத்துல தாமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, கடவுள் நமக்கு எப்பவுமே துணையா இருப்பாரு. நிம்மதியா படுத்து தூங்கு. சரிம்மா.
எப்படியாவது ருத்ராமா கிட்ட சேர்த்துடணும். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரிதான். ஆனா அந்த அம்மா வீட்லயே வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க உப்பையே தின்னுட்டு பணத்தாசை பிடிச்சி இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்ச அந்த ரத்தினம், அவனோட கேவலமான எண்ணம் இனியும் நிறைவேறவே கூடாது. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற சக்தியும் ருத்ராமாவும் ஒன்னா தாயும் பிள்ளையுமா நல்லா வாழணும். இந்த லெட்டர் ருத்ராமா கையில கிடைச்ச அடுத்த நிமிஷமே சக்திக்கு விடிவு காலம் ஆரம்பிச்சிடும். அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிற அந்த அனிதாவோட மோசமான குணத்துக்கும் அவளுக்கும் அவ அப்பனுக்கும் சேர்ந்தே வாழ்நாளெல்லாம் தண்டனையா கிடைக்கும். டே ரத்னம், எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டா எல்லாத்தையும் ருத்ராமா கிட்ட சொல்லிடுவேங்கிற பயத்துல தானே நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னை பத்தி விசாரிச்சிருக்க. நான் வர சொன்ன கோயிலுக்கு ருத்ராமா மட்டும் தனியா வந்திருந்தாங்கன்னா குழந்தைய மாத்த வச்சு நீ பண்ண துரோகத்தெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். நீயும் கொடுக்க பிடிச்ச மாதிரி அந்த அம்மா பின்னாடியே வந்ததுனால நானும் கண்டுக்காம அங்கிருந்து வந்துட்டேன். இன்னைக்கு எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்ல போறேன்டா. கமலா, என்ன என்னமோ புதுசா பாக்குற மாதிரி உத்து பாத்துட்டு வர? என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா? ஏன் அடையாளம் தெரியாது? நீங்க ருத்ராமாவோட டிரைவர் ரத்னம். நான் தான் உங்களை 3 மாசமா பாத்துட்டு இருக்கனே. ஆனா நீங்க தான் எனக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் இருக்கான்னு அப்பப்ப டெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. இல்லையே, இன்னைக்கு அவளுடைய பார்வையும் பேச்சும் ஒரு மார்க்கமா இருக்கே. அதுவும் இல்லாம பழைய விஷயங்கள்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு நாம டெஸ்ட் பண்றோன்னு வேற சொல்லிட்டு போறா. என்னமோ சந்தேகமா இருக்கே. இவகிட்ட ஏதோ ஒரு மாறுதல் தெரியுது. நாம ரொம்ப எச்சரிக்கையா இவளை கண்காணிக்கணும். என்னங்கம்மா? எங்க போற? ருத்ராமா ரூமை கிளீன் பண்ண போறேம்மா. பிரியா கிச்சன்ல தான் இருக்கான். நீங்க அங்க போய் வேலையை பாருங்க. இல்ல சக்தி, நான் போய் அம்மா ரூமை கிளீன் பண்றேன். நீ போய் கிச்சன் வேலையை பாரு. குடு. அம்மா, நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. வந்ததும் வராததுமா கஷ்டமான வேலையை செய்யணுமா? நீங்க கிச்சனுக்கு போங்கம்மா. நீ எனக்கு லேசான வேலையை கொடுத்து கொடுத்து என்ன சோம்பேறி ஆக்கிட்ட. கொஞ்சம் கஷ்டமான வேலைய நம்மளாலே செய்ய முடியாதோன்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. நானும் ஆரோக்கியமா தான் இருக்கேன். என்னாலே எல்லா வேலையும் செய்ய முடியும். இன்னைக்கு நான் தான் ருத்ராமா ரூமை கிளீன் பண்ண போறேன். என்கிட்ட கொடு. அதுக்கு இல்லம்மா, ருத்ராமா பூஜையில இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள ரூமை சீக்கிரமா கிளீன் பண்ணணும். அதனால நானே பண்ணிக்கிறேன். சக்தி, நானும் சீக்கிரமே மாப் போட்டு கிளீன் பண்ணிடுவேன். எங்க வீட்டு வேலையை கூட நான் தானே செய்யறேன். நீ என்கிட்ட கொடு சக்தி.
சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்களேம்மா. சங்கடப்படாத சக்தி, நானே விருப்பப்பட்டு தானே இந்த வேலையை கேக்குறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ம், இந்தாங்க. குடு சக்தி. இந்தா. இனிமே நீ வேலைக்காரி இல்ல சக்தி, இந்த வீட்டோட எஜமானி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீதான் ருத்ராமாவோட சொந்த மகங்கிற உண்மை தெரிஞ்சிரும். நான் பண்ண பாவத்துக்கு விமோச்சனை கிடைச்சிடும். கடவுளே, இதுல நான் எவ்வளவு பெரிய உண்மை எழுதியிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ருத்ராமா இதுல எழுதியிருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சக்தி அவங்களோட மகளா ஏத்துக்கணும். அந்த டிரைவர் ரத்னத்தையும் அனிதாவையும் இங்க இருந்து துரத்தணும். இது எப்படியாவது அவங்க படிச்சிடணும்பா. பெட் மேல ஃபைல் இருக்குன்னா அதை தான் ருத்ராமா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த லெட்டரை வச்சுட்டோம்னா ஃபைலை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த லெட்டரையும் பார்த்துருவாங்க. ருத்ராமாக்கு முள்ளங்கி சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அதே வச்சிடலாம் பிரியா. சரி சக்தி. அப்புறம் கூட்டு பொரியல் பண்றதுக்கு சௌச்சௌ கோஸ் இருக்கிறது போதுமா, இல்ல போய் வாங்கிட்டு வரட்டுமா? இருக்கிறதே போதும் சக்தி. நாளைக்கு தான் வாங்க வேண்டியது இருக்கும். நாளைக்கு அதே நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு எல்லாமே இருக்குல்ல? எல்லாமே இருக்கு. சரி, சாம்பாருக்கு எவ்வளவு பருப்பு போடணும்னு தெரியும்ல? அதை எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சிரு, சரியா? சரி சக்தி. இங்க வா. இந்த வரேம்மா. ஏய், என்ன ருத்ரா ரூம்குள்ள ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? அதெல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா. ரூம்ல மாப் போட்டு கிளீன் பண்ண, அதை சரியா பண்ணிருக்கேன் நானு ஒரு முறை பார்த்துட்டு இருந்தேம்மா. ஆமா, இந்த வேலையெல்லாம் வழக்கமா சக்தி தானே பண்ணுவா. இன்னைக்கு என்ன புதுசா நீ பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு சக்தி தாமா கிளீன் பண்ண வந்துச்சு. நான் தான் நீ போய் கிச்சன் வேலையை பாரு, நான் போய் மாப் போடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேம்மா. இதே மாதிரி அவ எப்பவுமே கிச்சன்ல மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தா
யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அவ கிச்சனை விட்டு தாண்டி வர்றதான் இங்க பிரச்சனையே. இங்க பாரு, இனிமே எப்பவுமே ருத்ரா ரூமையும் சிவா ரூமையும் நீ தான் கிளீன் பண்ணணும். சரிங்கம்மா. அது மட்டும் இல்ல, சிவாவுக்கு காஃபி குடுக்கறது கூட நீ தான் போய் கொடுக்கணும். அந்த சக்தி போய் குடுக்கவே கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. உன்னை இந்த வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு வந்தது அவளா இருக்கலாம். ஆனா இங்க நீ இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நானும் அனிதாவும் தான். அதனால நீ எப்பவுமே எங்களுக்கு விசுவாசமா தான் இருக்கணும், புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுமா. நான் எப்பவுமே உங்க எல்லாருக்கும் விசுவாசமா தாமா இருப்பேன். அது இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதும் என் ரூம்ல போய் கிளீன் பண்ணு. சரிங்கம்மா, பண்ணிடுறேங்கம்மா. சக்தி இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு. எங்க அந்த புள்ளையும் சிவா தம்பியும் லவ் பண்ணிருவாங்கன்னு பயந்து தானே சக்தி அந்த ரூமுக்கு போக கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. சக்திங்கிற அந்த தங்க கட்டிதாமா உங்க வீட்டு மருமக. சிவா தம்பிக்குனே பிறந்ததுதான் அந்த சக்தி. அந்த டிரைவர் பொண்ணு அனிதா கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியும் போது நீங்களே அந்த அனிதாவையும் ரத்தனத்தையும் அடிச்சு துரத்த போறீங்க. உங்க மருமக சக்திய கட்டி அணைச்சிக்க போறீங்க பாருங்க. சக்தி, காஃபி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேங்கம்மா. கமலா, அம்மா சொல்லுங்கம்மா. என் ரூமுக்குள்ள போனேன்னா பெட் மேல ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து கொடு. சரிங்கம்மா, இதோ எடுத்துட்டு வரேங்கம்மா. இப்ப ருத்ராமா நிச்சயம் இதுக்குள்ள இருக்க லெட்டர் படிச்சிருவாங்க. இவகிட்ட பெரிய மாற்றம் தெரியுது. ஒருவேளை இவளுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சா? கவனிச்சு பார்க்கலாம். அம்மா, இந்தாங்கம்மா. நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா.
மருமகளை பணக்காரி ஆக்கணும்னு தானே இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ண. இப்போ உன் பேராசையில மொத்தமா மண்ணு விழ போகுதுடா.